வாடா 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 இப்போ தண்டா ஆரம்பிக்குது சம்பவம். ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கை. ஸோ இன்னைக்கு காலிலேருந்து நைட் வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அருண் அவர்கள் அவ்வளோ பேசினார் இல்லையா, மேனேஜர்ஸை வி ஆர் ஒர்க்கர்ஸ் நாட் அ பெங்கர்ஸ் அப்படிலாம் பேசினார் இல்லையா. ஸோ இப்போ அவர் மேனேஜர் ஆகிருக்காரு. ஸோ அவர் என்னெல்லாம் பண்ண போகிறான்றதை நம்ம பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு மேனேஜர் ஒரு ஒர்க் சொன்னாலே வந்துட்டு அதுக்கு மாக்கிங், டிஸ்மிஸ்ஸல் அந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணார் நம்ம அருண் அவர்கள். ஸோ இப்போ அவர் மேனேஜர் ஆகிருக்கார். நம்ம நண்பர்களே, நம்ம அருண் அவர்களும் பவித்ரா அவர்களும் அந்த ஸ்வாப்பில் வந்துட்டு மேனேஜர்களாக இருக்காங்க ஒர்க்கர்ஸ்லேருந்து. ஸோ பவித்ரா கூட ஷி வில் டூ த ஒர்க் கரெக்ட்லி, அவங்க வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. நம்ம அருண் அவர்கள் மேனேஜராக என்னெல்லாம் பண்ண போகிறாரு, மேனேஜர் ஆயும் ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணுறன்ற பேரில் ஏதோ பண்ண போகிறாரான்றது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம அருண் அவர்களும் பவித்ரா அவர்களும் மேனேஜர் ஆகிருக்காங்க. நம்ம முத்துவும் விஷாலும் மேனேஜர்லேருந்து ஒர்க்கர்ஸாக போயிருக்காங்க. இங்கே என்ன சொல்லணும்னா, முத்து அவர்கள் அவரே வாண்டடாக கேட்டார், நான் ஒர்க்கர்ஸ் இதுக்கு போகணும், ஏன்னா நான் அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்ஸில் இருக்கணும் அப்படின்றத அவரே கேட்டார். ஸோ அதனால் முத்து அண்ட் விஷால் ஒர்க்கர்ஸ் டீமுக்கு போயிருக்காங்க. அருண் அண்ட் பவித்ரா மேனேஜர் டீமுக்கு ஒர்க்கர்ஸ்லேருந்து போயிருக்காங்க. ராணவ் வர்சஸ் அன்ஷிதா கோல்டு வார் போயிட்டுருக்கு போல் நண்பர்களே. நேற்று நைட்டே பார்த்துருப்பீங்க ஃபைட்டு. ராணவ் வர்சஸ் சௌந்தர்யா ஒன்று போச்சு. ஸோ அதே மாதிரி ராணவ் வர்சஸ் அன்ஷிதாக்கும் ஒரு ஃபைட் வருது. பயங்கரமாக ஒரு இது வரப்போகுது இன்றைக்கி. அதை நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி எபிசோடு இல்லை லைவில் பார்க்கலாம். நேற்று வந்துட்டு நம்ம ராணவ் வர்சஸ் சௌந்தர்யா பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அவங்க சாரி கேட்கணும், எனக்கு சௌந்தர்யா சாரி கேட்டே ஆகணும். ஏன்னா டேய், அவங்க ஹெல்மெட் போட சொன்னது ஒரு குத்தமாடா, தலையில் உனக்கு சேஃப்டி இதுக்கு, அவங்க எதுக்குடா அதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேற்று பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவர் மக்களே. ஸோ அதுதான், முத்து வேறு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காப்புல, அந்த ஒர்க்கர்ஸாக மாறிட்டார் இல்லையா, ஃப்ரீ ஸ்டைல் பெடல் பண்ணுறதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காப்புல. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் அப்டேட் நடக்க போகுது. நாளைக்கும் ஃபுல்லாக கண்டென்ட் நம்ம அருண் அவர்கள் தான். ஸோ ஏதாவது ஒன்று கண்டென்ட் பண்ணுன்றதை முடிவு பண்ணிட்டார் நம்ம அருண் அவர்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு மாக்கிங், எல்லாத்துக்குமே மாக்கிங், டிஸ்மிஸ்ஸு, மாக்கிங் பண்ணுறீங்க, என்ன மாக்கிங் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றது சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல நண்பர்களே. எனக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் என்ன சொல்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ அருண் வர்சஸ் ராணவம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அருண் வர்சஸ் ராணவ் இல்லை, அருண் அண்ட் ராணவ் அப்படி தான் நம்ம சொல்லணும். அருண் கூட சேர்ந்து நம்ம ராணவ் அவர்களும் வந்துட்டு சேர்ந்து அந்த விஷயத்தில் ஈடுபட்டு இந்த மார்க் பண்ணுறது, இந்த மார்க் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, சாரி கேட்கணும், ஒர்க்கர்ஸாக இருந்தால் நாங்கள் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் மற்றும் பெக்கர்ஸ் கிடையாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அவங்களே ஒரு இதாக சொல்லிக்கிறாங்க. ஏன் அதை வந்து பிராண்ட் பண்ணி அவங்கள டவுன் ஆக்கியிருக்கிறாங்கன்னு தெரில. அது சிம்பத்திக்காகயா, இது என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, அவங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு இவங்க லைவில் பண்ணுறதை பார்த்தா என்னால் முடியலன்றே. நம்ம அருண் அவர்களும் நம்ம ராணவ் அவர்களும் அருணோட சேர்ந்து ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ், நிறைய லைவ் கண்டென்ட்ஸோடு நான் வரேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் போட்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். guys. Goodbye.